ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னை காப்பாற்றத்தான் ஓடி வந்துள்ளேன். எனக்கு உன்னை காப்பாற்றுவதை தவிர எனக்கு வேறு என்ன வேலை சொல் பார்க்கலாம். நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும், உன் குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எத்தனை காலங்கள் வந்தாலும் நீ அமைதியோடு ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் சிறப்பாக நடக்க வேண்டும். எத்தனை துரோகங்கள் உனக்கு வந்தாலும் அனைத்தையும் தூசியை தட்டிவிட்டு போவது போல நீ தட்டிவிட்டு ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையோடு நிம்மதியான ஒரு விஷயத்தோடு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஆனால் இதற்கு நடுவே சில விஷயங்கள் நடக்கும் பொழுது அதிலிருந்தும் உன்னை காப்பாற்றுவது என்னுடைய வேலைதான். நான் சொன்ன இந்த 2 தேதிக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என்று சொல்லவேத்தான் நான் வந்துள்ளேன். உன்னுடைய வாழ்க்கையில் இந்த 2 நாட்களுக்குள் மிகப்பெரிய ஒரு திருப்பம் வரும். அந்த திருப்பத்தை உன்னால் இதுவரைக்கும் யோசித்து கூட உன்னால் பார்த்திருக்க முடியாது. இப்படியெல்லாம் வாழ்க்கையில் நடக்குமா என்று. அம்மா, பயம் வேண்டாம், நல்ல விஷயங்கள் மட்டுமே. நம்முடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்குமா? இந்தந்த விஷயங்கள் எல்லாம் நம் வாழ்க்கையில் நல்லபடியாகத்தான் சந்திப்போமா என்பதெல்லாம் உனக்கு தோன்றும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை நீ உன்னுடைய வாழ்க்கையில் காண இருக்கிற. எத்தனை துரோகங்கள், எத்தனை வழிகள், தெய்வங்களாகிய நானும் உனக்கு எத்தனையோ வழிகளை கொடுத்திருக்கிறேன். அனைத்து வழியிலும் இருந்தும் நீ என்னை வெறுத்தது கூட கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் அந்த அளவுக்கு என்னை மரியாதையோடு வைத்திருந்த. அதே போலத்தான் எந்த உறவாவது உன்னை கஷ்டப்படுத்தினால் கூட அந்த உறவை திரும்ப கஷ்டப்படுத்துவது கிடையாது. அந்த உறவை நீ எந்த அளவுக்கு உன்னால் மதிக்க முடியுமோ அந்த அளவுக்குத்தான் அந்த உறவையுமே நீ மதித்தாய். உன்னுடைய வாழ்க்கையின் நிலைமையானது எனக்கு நன்றாகவே புரிகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் இந்த 2 நாளும் மிக மிக சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கும். சொல்லப்போனால் நீ எதிர்பார்த்து ஆசையாக காத்து கொண்டு இருந்த உன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயம் நடந்தால் போதும், எல்லாமே மாற்றிவிடுவேன் என்று நினைத்த விஷயங்கள், யாரிடமாவது நீ பேச வேண்டும் என்று நினைத்திருந்த அந்த அன்பான பேச்சுகள் எல்லாமே இந்த 2 நாட்களும் நடக்கும். நீ நினைக்கலாம், இந்த 2 நாட்கள் மட்டும்தான் நடக்குமா, வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சொல்வது எதுவும் நடக்காதா என்று. அம்மா, இந்த 2 நாட்கள் உனக்கு முழு சந்தோஷத்தை தருவேன். அப்படியே படிப்படியாக ஒவ்வொன்றாக நான் கொடுக்க ஆரம்பிப்பேன். சொல்ல போனால் இந்த 2 நாட்கள் போலத்தான் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இருக்கும் என்பதை உனக்கு காட்டுகிறேன். புரிகிறதா? அதாவது உனக்கு ஒரு மாதத்தில் ஒரு நாள் நீ சந்தோஷமாக இருந்திருப்பாயா? நீ நினைப்பாய், இந்த ஒரு நாள் போல வாழ்க்கை முழுவதும் இருந்தால் எப்படி இருக்கும் என்று. அதை தான் காட்டுகிறேன். இந்த 2 நாள் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமாக இருக்கும். அதை நீ பார்த்துக்கொள். அதுதான் உன்னுடைய வாழ்க்கையே கூட. அந்த 2 நாள் போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையும் அமையும். எந்த ஒரு நேரத்திலேயும் எந்த ஒரு குழப்பமும் உனக்கு வேண்டாம். இதுவரைக்கும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் காணாத பல சந்தோஷங்களையும் பல திருப்பங்களையும் பல யோகங்களையும் உன் வாழ்க்கை காணும். உன்னுடைய ஆசைகளும் கோரிக்கைகளும் எதெல்லாம் நடக்காமல் எல்லாமே தயங்கி கொண்டே இருக்கிறதோ, நடக்காமல் என்னிடம் இருந்து கொண்டே இருக்கிறதோ, அது அனைத்தும் நடக்க ஆரம்பிக்கும். நீ வெற்றியை சூடுவாய். ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையை கஷ்டப்படுகிறாய் என்பதற்காக வாழ்நாள் முழுவதும் அந்த கஷ்டங்கள் தொடராதல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடும் ஒவ்வொன்றும் கட்டாயமாக கிடைத்திடும். நாளுக்கு நாள் உனக்கு இன்பங்களை வந்து சூட்டுவேனே தவிர கஷ்டமென்ற ஒரு விஷயத்தை இந்த சாயாகிய நான் உன்னுடைய தலையில் சுடமாட்டேன். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் கிரீடங்கள் இருக்கும். சொல்லப்போனால் அதிகமாக வெற்றியை குவிப்பாய் உன் வாழ்க்கையில். வெற்றி என்பது நிலையானது. வெற்றி என்பது வாழ்க்கையில் நிரந்தரமானது. இனி உன் வாழ்க்கையில் வெற்றிகள் வந்து குவியும். இனி ஒவ்வொரு நாளும் இன்பம் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சூழும். எந்த ஒரு நிமிஷத்திலேயும் எந்த ஒரு நொடியையும் நினைத்து நீ வருத்தப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்திற்காகவும்
இங்கு சாய் இருக்கும் பொழுது நீ எல்லாவற்றையும் நினைத்து சந்தோஷம்தான் பட வேண்டும். நமக்காக நம்முடைய வாழ்க்கையில் சாய் இருக்கிறாரே, ஒவ்வொரு காலகட்டமும் நமக்காக உதவி செய்ய நம் அப்பா இருக்கிறாரே என்று நினைத்து நீ சந்தோஷம்தான் பட வேண்டுமே தவிர கஷ்டம் என்ற ஒரு விஷயத்திற்குள் போகக்கூடாது. யாரெல்லாம் உன்னை காயப்படுத்தி அதன் மூலமாக சந்தோஷப்படலாம் என்று நினைத்தார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக நான் பாடத்தை கற்பித்துக் கொடுப்பேன். அதாவது அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் கையை வைத்தால் என்ன நிலைமை ஆகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுவேன். எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு பொழுதும் கலங்காதே. நிச்சயமாக நீ துடித்துக் கொண்டே இருக்கிறாய். நம் வாழ்க்கை என்று மாறுமா, நாளை மாறுமா என்று அந்த தவிப்புகள் அனைத்திற்கும் நிச்சயமாக ஒரு விடிவு காலம் வரும். எல்லா நிமிஷத்திலேயும் துரோகம் மட்டுமே உன்னை சூழ்ந்திருந்தது. ஆனால் இதற்கு மேல் துரோகத்திற்கு இடமே கிடையாது. நல்லதுக்கு மட்டுமே இடம். சகல ஐஸ்வர்யங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெற்ற இன்பமும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும். அதே நேரம் ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள். துன்பமே வரக்கூடாது என்றும் நினைக்காதீர்கள். ஏன் தெரியுமா நான் இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறேன்? துன்பம் வரும் பொழுதுதான் நீங்கள் யார் என்றும் உங்களுக்கு தெரிகிறது, மற்றவர்கள் யார் என்றும் உங்களுக்கு தெரிகிறது. அது நீங்கள் துன்பம் வருவதனால்தான் பலரை புரிந்து கொள்கிறீர்கள், பல விஷயத்தை கற்றுக்கொள்கிறீர்கள். துன்பமே வரக்கூடாது என்று நினைக்காதீர்கள். எல்லாமே வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கடந்து போகக்கூடிய ஒன்றுதான். நித்தம் நித்தம் இன்பங்களோடும் நித்தம் நித்தம் ஐஸ்வர்யங்களோடும் வாழக்கூடிய வாழ்க்கைதான் உன்னுடையது. நீ அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நல்லது நடக்குமோ கெட்டது நடக்குமோ என்ற பயத்தை அனைத்தையும் தூக்கி போட்டுவிட்டு சந்தோஷகரமாக நிம்மதிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவா. பொறுப்பான பிள்ளைக்கு எப்படி கஷ்டத்தை கொடுப்பேன்? கஷ்டத்தை கொடுப்பதற்கு வேலை என்ன இருக்கிறது? எல்லா விதத்திலும் கஷ்டத்தை அனுபவித்து விட்டால் இனிமேல் இன்பத்தை தானே அனுபவிக்க போகிறாய். இவ்வளவு தூரம் இவ்வளவு நேரம் உன்னிடம் நான் பேசியிருக்கிறேன். எல்லாமே உனக்காக மட்டுமே, உன்னுடைய வாழ்க்கைக்காக மட்டுமே. இந்த வார்த்தைகள் முழுவதையும் கேள். ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு விதத்தில் இதெல்லாம் நடக்குமா என்று உனக்கு தோன்றும். கண்டிப்பாக நடக்கும். வாக்கு கொடுப்பது எதுவுமே நடக்காமல் இருப்பதற்கு அல்ல, நடக்கும். நன்மைகள் நடக்கும். எல்லா விதத்திலும் துரோகத்தையும் ஒரு வாழ்க்கையில் விரக்தியையும் மட்டுமே சம்பாதித்த உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் துரோகமோ இனிமேல் கஷ்டமோ எந்த ஒரு நேரமும் இருக்காது. ஏக்கங்களை குறைத்துக்கொள், சந்தோஷங்களை அதிகப்படுத்திக்கொள். எல்லாமே உனக்கு சுபமே. ஓம் சாய்ராம்.